நைட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு மஹிந்திரா மராசோ காருக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ரெஃபர் பண்ணதால் ஒரு கஸ்டமர் கொண்டு வந்தார். இந்த காரில் ஸ்டேரிங் டைட்டாக இருக்கிறதாவும் அதே நேரத்தில் ஸ்டேரிங் ரைட் சைடு இறங்கி இருக்குன்னு சொன்னார். நானும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மராசோ காரை வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டதால் கஸ்டமர் பெர்மிஷனோட இதை வீடியோ எடுத்தேன். அப்படி என்ன பிரச்சனை இந்த காரில் இருக்க போகுதுன்னு கொஞ்சம் அசால்ட்டாக நினச்சிட்டேன். நான் வேலையை ஆரம்பித்ததும் ரீடிங் வந்துச்சு. ரீடிங்கை பார்த்தப்ப கேஸ்டர் கேம்பர் டோனு எல்லாமே மாறி இருந்துச்சு. இதை பார்த்து நானும் ஷாக் ஆகிட்டேன், கஸ்டமரும் ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா கஸ்டமர் புது யோக்கோஹாமா டயர் போட்டு வீல் பேலன்சிங் வீல் அலைன்மெண்ட் பார்த்து வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுக்குள்ளே இப்படி மாறுமான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. அதோட அவர் சொன்ன மாதிரி ஸ்டேரிங் ரைட் சைடு தான் இறங்கிருந்துச்சு. நான் ஸ்டேரிங்கை லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி அட்ஜஸ்ட் பண்ண போனேன். இந்த காரில் ஒரு லோயர் ஆர்ம் போல்ட் தான் இருக்கும். அதை வச்சு தான் கேஸ்டர் கேம்பர் ரெண்டையும் நாம் சரியாக கொண்டு வரணும். இப்போ நான் லோயர் ஆர்ம் போல்ட்டை 24 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிறகு ரீடிங் வந்ததும் கொஞ்சமாக டைட் வச்சேன். இப்போ பாருங்கள், கேஸ்டர் கேம்பர் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அடுத்து இந்த என்ட்ராய்டை லூஸ் பண்ணி டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதால அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அதுவும் முடிஞ்சதும் எல்லா ரீடிங்கும் பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மராசோ காருக்கு கேஸ்டர் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி கேம்பர் ரீடிங்கை கூடவோ குறைச்சோ வச்சிடாதீங்க. நமக்கு எப்போவும் கேம்பர் ரீடிங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து கூட வேலை செய்கிற நபரோட சப்போர்ட்னால 2 லோயர் ஆர்ம் போல்ட்டையும் டைட் வச்சேன். இந்த போல்ட் நட்டை முழு பலத்தோடு டைட் வைக்கணும். இப்போ தான் நான் ஸ்டேரிங்கை சென்டர் பண்ணி லாக் வச்சேன். அப்போ லேசாக மாறி இந்த டோர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் அங்கே தான் 7.5 ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஸ்டேரிங் பிளே இருந்ததால் டோர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வைக்கிறப்ப ஸ்டேரிங் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாறிட்டே இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது மராசோ காரை ஏன் வீடியோ எடுத்து கேட்டாங்கன்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆனால் அது நம்மக்கிட்ட நடக்காது. நமக்கு தெரிஞ்ச டெக்னிக் மூலமாக அதை சரி பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேரிங்கும் நேரம் ஆயிடுச்சு. கஸ்டமருக்கோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சோன்னு லேசாக டவுட் இருந்துச்சு. அவரோட சந்தேகத்தை தீர்த்து வைக்க அவரையே ஓட்ட சொன்னேன். கார் நேராக போகிறதோட ஸ்டேரிங் ஸ்மூத்தாக இருக்கிறத கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு தான் 9:15 ஆயிடுச்சு.